ஸோ இது வந்து அவங்களுக்கு பிளட்லேயே வந்து ஜெனட்டிக்கலாக ஊறி போன ஒரு விஷயம் அது. இதை வந்து இனிமேல்ட்டு அவங்கள பிரிக்கவே முடியாது. எது பிரிக்கும்னா பகுத்தறிவு தான் பிரிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு என்பது இனி வந்து இமயம் வரை போய் ஆக வேண்டும். அது போனால் உண்டு தான். பெரியாருடைய மருந்து இமயம் வரை சென்றால்தான் இந்த நோயை நாம் அகற்ற முடியுமே தவிர அதுவரை இது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக தான் பார்க்க முடியும். இல்லை, இப்போ பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அதே நேரத்தில் தாக்குதல் சம்பவம் நடக்குதுன்னு சொல்றீங்க. பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர், எல்லா மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று ஒற்றுமை, அன்பு, மத நல்லிணக்கம், மனிதநேயம்லாம் வளரணும்னு ஒரு வாழ்த்து செய்தி சொல்றாரு. எல்லா நாட்களுக்கும் வாழ்த்து செய்தி சொல்றாரு. அப்போ ஒன்றிரண்டு சம்பவங்களை வைத்து இவர்கள் தான் அதை ஆதரிக்கிறார்கள்ங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி இல்லையா? 11 ஆண்டு காலம் இல்லாத பிரதமர் இன்னைக்கு போறாரு. 11 இடத்துக்கு மேல சம்பவம் நடக்குது. ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு பேசவே இல்லையே. அங்கதானே நமக்கு கேள்வி வருது. நீங்க பிரதமர் போறாரு, அவருக்கும் இந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றலாம் நம்ம பேசலாம், அது இல்லை தான். ஆனால் பொறுப்பு இருக்குல்ல, கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. நாட்டுடைய பிரதமர் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பானவர். அப்படி இருக்கும்போது டெல்லியில் கலந்துக்கிறாரு, டெல்லியிலே நடக்குது. அப்போ பிரதமர் எங்கே மௌனமாக இருக்கிறார்ல? அப்போ தானே சந்தேகம் வருது. அப்போ ஒரு பக்கம் நான் வந்து ஓனாய் மாதிரி போத்திக்கிட்டு போகிறேன், இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து வேட்டையாடுங்க அப்படிங்கிறதான க்ளீன் ஷீட்டு தானே கொடுக்குறாரு பிரதம மந்திரி. அப்போ எங்கே இவங்களுக்கு பன்முகத்தன்மை இருக்குது? ஒரே முகம், ஒற்றை முகம், இந்து ராஷ்டிரிய முகம் தான். ஸோ அப்போ அந்த முகம் இருக்கிறதுனால தான் கடுமையான விமர்சனங்களை திமுக பாஜக மேலே வைக்குது அப்படின்னு பார்க்கணும். வேற என்ன சித்தாந்தம் தானே எங்களுக்கு தளம். அவங்களுக்கு விமர்சிப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது? வாய்க்கா தகராறா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட இயக்கங்களுக்கு என்ன இருக்குது? சொத்து தகராறா? பிஜேபியோட, ஆர்எஸ்எஸோட சித்தாந்த தகராறு தான். அதை விட மிகப்பெரிய போர் இது. அப்போது உங்களுடைய சித்தாந்தம் என்ன? பன்முகத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக பொறுப்பேற்பீங்க, அரசியல் சாசனத்தினை முட்டமிடுறீங்க. நீங்கள் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்ற பிறகு ஜனநாயகப்படி நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வரும்போது, புதிய பாராளுமன்றம் வரும்போது சரி, இல்லை முதல் முறை பாராளுமன்றம் வரும்போது அரசியல் சாசனத்தை முத்தம் கொடுக்குறீங்க. அந்த முத்தம் கொடுக்குற அரசியல் சாசனத்தை நீங்கள் வந்து மதிக்காத அளவுக்கு தானே நீங்கள் நடந்துக்கிறீங்க. அப்போது வந்து எப்படி உங்களை நம்ப முடியும்? எந்த வகையில் உங்களுக்கு பன்முகத்தன்மை இருக்குன்றத கேள்வி கேட்கக்கூடிய எல்லா தார்மீக பொறுப்பும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி, திராவிட இயக்கங்களும் சார். இன்றைக்கி இந்தியாவிலேயே சார் இந்த ஒரு மாநிலத்தில் தான் சார் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு. அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலே கூட வந்து ஓங்கி அடிச்சிருக்கார். நான் இருக்கின்ற வரை, இந்த ஸ்டாலின் இருக்கின்ற வரை, இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்ற வரை இவங்களுடைய பாச்சா இங்கே பலிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரே இரும்பு மனிதராக முதலமைச்சர் இந்தியாவில் இன்னைக்கு இந்த அரசியல் தலைவரை தவிர வேறு யார் இருக்கிறா? இன்னைக்கு ரொம்ப ஆபத்து. நீங்கள் 13 இடங்கள பட்டியலிடத்தில் ஒரு இடம் தென்னகம் கேரளாவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஆபத்து.